அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் vlog. நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஓட்ஸ் கேசரி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். 1 கப் ஓட்ஸ், தேவையான அளவு நெய், 1 கப் வெல்லம், தேவையான அளவு முந்திரி பாதாம் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க. இதுதான் தேவையான பொருட்கள். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அந்த ஸ்வீட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏலக்காவை கூட நெய்யில் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம இந்த ஓட்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வருங்க. அதுக்காக தான் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க நெய்யில் நம்ம வறுக்கும் பொழுது. அவ்வளோதாங்க, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. 1 கப் ஓட்ஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எந்த அளவில் ஓட்ஸ் எடுத்தோமோ அதே அளவுகளில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஓட்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்யும் பொழுது ஒரு கல் உப்பு சேர்த்துக்கணுங்க. அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும் நமக்கு. ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான வெல்லங்க, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. 1 கப் ஓட்ஸுக்கு 1 கப்பு வெல்லம் போதுமானதாக இருக்குங்க. ஸ்வீட் அப்படியே நார்மலாக இருக்கும் கரெக்டாக. உங்களுக்கு அதிக ஸ்வீட் வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு ரிச்சான ஹெல்த்தியான ஓட்ஸ் கேசரி ரெடி ஆகிருக்குது பாருங்கள். வறுத்த முந்திரி பாதாமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, கேசரி ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.